இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி மாவு போண்டா. இது வந்து காலையிலே நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இட்லி மாவில் 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் உப்பு, 4 ஸ்பூன் வந்து மாவு ஜவ்வரிசி போட்டு இதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 6 மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஈவினிங்காக எடுத்து இது செய்யலாம். ஒரு வானல் வச்சுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு பொரிஞ்சோடனே 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி வச்சது இதையும் போட்டு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருக்க மாவில் வந்து அதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் கிண்டி விட்டோடனே இப்போ ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே இந்த போல் கையில் குட்டியாக ரவுண்டாக பிடிச்சி அதில் பொரித்து 2 சைடும் திருப்பி போட்டு வேக விட்டுக்கலாம். இதை போல் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது பண்ணி எடுத்துக்கிட்டால் இப்போ நமக்கு வந்து ரெடி. இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்கள் செஞ்சு கொடுங்க.